வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ நிறைய பேர் இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சார் எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கே சொல்கிறீங்க, பிகினர்ஸ்க்கே சொல்கிறீங்க, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. மெயின்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்ஸ் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம ஸ்கோர் அதிகமாக எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது பிஓ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கிளர்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முறையான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பேக்கேஜ் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூப்பன் கோட் அப்ளை, கூப்பன் கோடுன்னு இருக்கும், அதில் CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. ஆஃபர் சீக்கிரமே முடிக்க போகிறோம், இன்னும் 2 நாளில். வேணும்னா இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான வீடியோ இருக்குது, மெயின்ஸ்க்கான PDF கோர்ஸ் இருக்குது, மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது queries பேங்க் எக்ஸாம் சம்மந்தமாக, இல்லை ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, ஏதாவது ப்ராப்ளம், எதுனாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, Jackson_CWJ அப்படின்றதான் என்னோடய ஐடி. ஸோ போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக பேசிக்ஸ்லாம் கற்றுருந்துருப்பீங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் மேக்ஸிமம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் ஓரளவு ஓகேயாக இருப்பீங்க. பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவோ நமக்கு வீடியோஸ் கிடைக்காது, அவ்வளோ பேக்கேஜஸ் கிடைக்காது, அவ்வளோ நமக்கு சில பேர் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நான் பொதுவாக என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்ம அதை கேப்பப் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஐடியா, மெயின்ஸை பற்றின ஒரு ஐடியா நமக்கு வரணும். மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அது எப்படி பேட்டர்னில் இருக்கும், எவ்வளோ மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கெய்ட்லி வெப்சைட்டில் இருக்குது, நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பாங்க. அது பிஓவாக இருந்தாலும் சரி, கிளர்க்காக இருந்தாலும் சரி. அதை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, மெயின்ஸ் கொஸ்டின்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங்கே நம்ம ப்ரிலிம்ஸில் சால்வ் பண்ணியிருப்போம், மெயின்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? சிலாபஸுமே நம்ம ப்ரிலிம்ஸ் லெவலில் சால்வ் பண்ணியிருப்போம், மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பசில் சீட்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் ப்ரிலிம்ஸ் லெவல் சால்வ் பண்ணியிருப்போம், மெயின்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் ஒன், அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். மெயின்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வீடியோ கோர்ஸ் இருக்குது. யூடியூப்பில் நிறைய மெயின் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நம்மளோட வீடியோ கோர்ஸ்லேயே, ராயல் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? லேர்னிங் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ கோடிங் டிகோடிங்காக இருக்கட்டும், எந்த டாப்பிக்காக இருக்கட்டும், லேர்ன் பண்ணி பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், அவங்க சொல்லி தருவாங்க, இப்படி தான் இருக்குமோன்னு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ். நீங்கள் ஒவ்வொரு மெயின்ஸ் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மெயின்ஸ் வீடியோ பார்க்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கான ஃபைல் எங்கே கிடைக்கும்? நிறைய வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. அப்படி இல்லையா, நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா, நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான PDF, ஃப்ரீ PDFும் இருக்குது. ராயல் பாஸ்லேயும் நிறைய மெயின்ஸ்க்கான PDF டாபிக் வைஸ் இருக்குது மெயின்ஸ்க்கு. அதை போய் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அதை வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறோம். இல்லை இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களா, உங்கள் டீச்சர்கிட்டையோ மென்டர்கிட்டையோ கேட்டு லேர்ன் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணும்போதே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு யோசிக்கிற தன்மை, யோசிக்கும் திறன் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் பண்ண பிறகு தான் யோசிக்கிற திறனே வரும்.
என்ன செய்கிறோம், இதெல்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு யோசிக்கிற தன்மை வந்துடும். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஒரு அப்ரோச் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் வருதோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம். அந்த அப்ரோச், இந்த கொஸ்டினை இப்படி தான் சால்வ் பண்ணணும், இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும், இதை இப்படி யோசிக்கணும், இதை இப்படி பாசிபிலிட்டி எடுக்கணும், இந்த கொஸ்டினை இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற ஒரு யோசிக்கிற திறன் வந்துடும். இது வரதுக்காண்டி தான் நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். சரிங்களா? இந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நடத்துகிறது எல்லாமே அப்படியே எக்ஸாமில் வரும், அப்படியே சொல்லிக் கொடுக்குறது எக்ஸாக்டாக அதில் இருக்கும். பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு டீச்சர் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் அங்கே வேறு ஒன்று இருக்கும். டீச்சர் அப்புறம் ஏன் சார் சொல்லித்தராங்க, அப்போ மெயின்ஸ்க்கு அவங்க சொல்லித்தராமே இருக்கலாமே நீங்கள் கேட்கலாம். அவங்க உங்களோட யோசிக்கிற திறனை தூண்டுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கோடு போடுறாங்க, நீங்கள் தான் ரோடு போடணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த யோசிக்கிற திறன் நமக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த கொஸ்டின் கொடுத்தாலுமே நம்ம யோசித்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இந்த யோசிக்கிற திறன் உங்களுக்கு வந்த பிறகு மார்க் டெஸ்ட் எடுங்க. மார்க் டெஸ்ட்டு, செக்ஷன் டெஸ்ட் எடுங்க. இதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே மெயின்ஸ்க்கு நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. எப்படி கற்றுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ராயல் பாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ்ன்றது கட்டாயம் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு ராயல் பாஸை வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம ராயல் பாஸில் பார்த்தீங்கன்னா 2023, 2024 உள்ள மெயின்ஸ்க்கான எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டை நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். யோசிக்கிற திறன் வந்துருச்சுல, ஒரு ட்ரை. நம்ம எப்பயும் ஒரு ஓரளவு கற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம், சரி ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போமே, ட்ரை கொடுத்து பார்ப்போம். அந்த ட்ரையை இந்த மார்க் டெஸ்ட்டில் போய் கொடுத்து பாருங்கள் ராயல் பாஸில். சரிங்களா? அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஒருவேளை எக்ஸாக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டிங்க கைத்தட்டி. அப்படி சால்வ் பண்ண முடியலைன்னா அந்த மார்க் டெஸ்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட்டை போட்ட பிறகு அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த மாதிரி யோசித்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எக்ஸ்பிளனேஷனில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் எடுக்க செக்ஷன் டெஸ்ட் எடுக்க அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்க உங்களை அறியாமையே நீங்கள் மெயின்ஸ்க்கு தயாராகிக்கிட்டே இருப்பீங்க. புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது? இவ்வளோ தான் மக்களே மெயின்ஸ்க்கு. ஆனால் இதை கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக பண்ணணும். சரியா? இந்த மெயின்ஸ் நம்ம படிக்கும் போது மட்டும் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகும், ரொம்ப வெக்ஸ் ஆகும், போடா பேங்க் எக்ஸாமே வேணாண்டா அப்படின்னு தோணும். சரியா? ஸோ அந்த இதெல்லாம் மைண்ட் செட்டை தூக்கி விட்டுட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கோம்டா, நம்மளால் முடியும்டா, நம்ம பார்ப்போம்டா, எத்தனை மார்க் டெஸ்ட் வேணாலும் போடுவோம், அதில் எத்தனை கொஸ்டின் இருந்தாலும் எல்லாத்த எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்போம், கற்றுக்குவோம், டைம் இருக்குது கற்றுக்குவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் யோசிக்கிற லெவல் பீக்கில் போயிடும். அடுத்து நீங்களே கரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் சொல்கிறேன், மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஏன் மெயின்ஸில் ஃபெயில் ஆகிறாங்க தெரியுமா? ஒரு 30-40 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியாது. வேணுக்கும்னே ஒரு கொடூரமான கொஸ்டினில் போய் தான் அவங்க ஆப்பை தேடி அவங்களே உட்காந்துக்குவாங்க. கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எதை செலக்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும், இந்த திறமை எப்படி வரும், இந்த யோசனை எப்படி வரும்னா மார்க் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்க அடிப்படை தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை கரெக்டாக எடுக்கணும், இதை ரிஜெக்ட் பண்ணணும், இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கோடிங் டீகோடிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அப்படின்னா அதில் ஒன்று கஷ்டமாக இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த 2 மட்டும் போட்டு போயிடணும். பொறக்கி அடித்தாதான் மெயின்ஸில் நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும். மெயின்ஸை பொறுத்த வரையுமே கொடூரம் தான். ஒரு 40 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 10 கொஸ்டின் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 10 கொஸ்டினை நீ எப்படி செலக்ட் பண்ணுற, அந்த திறமை தான் நீ மார்க் டெஸ்ட் போட ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு வரும். அடுத்தவனையும் உன்னையும் வித்தியாசமாக காட்டுறது அந்த கொஸ்டின் செலெக்ஷன் திறமை தான். இது அந்த யோசிக்கிற திறமை நீங்களாக கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணும் போது தான் வரும். இப்படி தான் நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஐடியா வரணும், அடுத்து ப்ராசஸ் பண்ணணும், அடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து மார்க் டெஸ்ட்டில் போய் அப்ளை பண்ணி பார்த்து அதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து ஒவ்வொரு இதுலேயும் அடிபட்டு உங்களை மோல்டு பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? இவ்வளோ தான் மக்களே விஷயம் மெயின்ஸ்க்கு. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு கண்டிப்பாக படிச்சிடணும். இதை சும்மா ஒன்லைனாக படிக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. இன்டெப்த்தாக படிக்கணும், அதை நியூஸாக பார்க்கணும். அதை மெமரி பண்ணாமல் அதை ஒரு நியூஸாக பார்த்து அதை இன்டெப்த்தாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அஃபேர்ஸ் கிளப்பில் படிக்கிறது பெஸ்ட்டு. கஷ்டமாக தான் இருக்கும், வளவளான்னு தான் இருக்கும். அது நீங்கள் நியூஸாக படிங்க, மக்கப் பண்ணாதீங்க, அதை நியூஸாக தெரிஞ்சுக்கங்க. உங்களால் கண்டிப்பாக சிஏல ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எல்லாமே முக்கியம். கொஞ்சம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? இதோட வெயிட்டேஜ்லாம் இப்போ எக்ஸாம்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்றபடி எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும் இங்கிலீஷில். சரிங்களா? ஆப்டி பொறுத்த வரைக்கும் குவாட்ரட்டிக்கே இப்போ புது பேட்டர்னில் வித்தியாசமாக கேட்குறான், மிஸ்ஸிங் நம்பரே புது பேட்டர்னில் வித்தியாசமாக கேட்குறான். ஸோ எல்லாமே அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? மிஸ்ஸிங் டிஐ கேட்குறாங்க, அப்ளிகேஷன் பேஸ்டு டிஐ கேட்குறாங்க. ஸோ எல்லாமே எங்கே லேர்ன் பண்ணுறதுனா வீடியோஸ் பார்த்து தான் லேர்ன் பண்ணணும். சரியா? வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். பிடிஎஃப் நம்மளோட ராயல் பாஸில் இருக்குது, அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம செக்ஷனான ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நியூ பேட்டர்ன் இருக்குது மக்களே. அதாவது மெயின்ஸ் லெவல் இருக்குது, எல்லாத்துலேயுமே மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் இருக்குது. இன்இக்வாலிட்டி நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம்ல, இன்இக்வாலிட்டிலே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. மெயின்ஸ் பேட்டர்ன். சிலாயிசம் ஈஸின்னு நினைக்கிறோம்ல, சிலாயிசம்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. டைரக்ஷன் ஈஸின்னு நினைக்கிறோம், டைரக்ஷன்லேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது. பிளட் ரிலேஷன் ஆல்ரெடி கொடுறோம், பிளட் ரிலேஷன் வச்சு பசில் கேட்பான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்பான். சரிங்களா? முக்கியமான விஷயம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு 7 to 10 கேள்வி ஒரு மெயின்ஸில். ஸோ இதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இது வராது தான், எடுத்தோன்னே எவனுக்குமே இது வராது. ஆனால் ஒரு 1000 கொஸ்டின் நீயா சால்வ் பண்ணாமல் எக்ஸ்ப்ளனேஷன் பாரு, எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்ப்ளனேஷன் பாரு. பார்த்தேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1001வது கொஸ்டின் உனக்கு அந்த யோசிக்கிற தன்மையாத ஒரு 2 ஆன்சராவது உன்னால் கண்டுபிடிக்க முடியும். 2 ஆன்சர் அதுவானாவது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதை விட ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நியூ பேட்டர்ன் இருக்குது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்கயா, நான் கொண்டு வந்துடுவேன் எல்லாத்தையுமே. நம்ம வெப்சைட்டில் நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா ரீசனிங் மெயின் செஷன் அந்த மேடம் கொண்டு போகிறாங்க, அதை பாருங்கள். எல்லாத்தோட நியூ பேட்டர்னும் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க டெய்லியுமே. அதேமாரி ப்ரிலிம்ஸ்க்கு நான் எல்லாமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பேங்கிங் அவேர்னஸ் நான் கொண்டு வரேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 மாதம் கேப் ஆயிடுச்சு, எல்லாமே எனக்கு மறந்துருச்சு. சரியா? இப்போ தான் ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் நான் ஆரம்பிச்சிருவேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் ஐபிபிஎஸ்பிஓலாம் என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஆங்கிளில் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க பேங்கிங் அவேர்னஸ் சொல்லி உங்களுக்கு எல்லாமே நான் டீச் பண்ணிடுவேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான்யா. ஸோ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்பினேன். ஸோ மெயின்ஸ் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவாவது நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும், நான் சொன்ன ஆங்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.